முக்கிய செய்தி. தமிழக மீனவர்களை மீட்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்தம் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் வலைகள் அறுக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் மீனவர்களை மீட்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மட்டுமல்ல அவர்களது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த படகுகளையும் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த படகுகளையும் மீட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், இலங்கை வசம் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட, மீனவர்களை மீட்டிட உரிய நடவடிக்கையினை மத்திய அரசு எடுத்திட வேண்டும். இதற்காக இலங்கை அரசிடம் உரிய பேச்சுவார்த்தையினை நடத்திட வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மீனவர்களுடைய கைது என்பது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஒரு தொடர்கதையாகி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே நேற்றைய தினம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதி 7ஆம் தேதி அன்று 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மீன்பிடி விசைப்படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுவரை கடந்த இந்த ஆண்டில் மட்டும் 2024ஆம் ஆண்டில் 7ஆம் தேதி வரை 350 மீனவர்கள், 49 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் இதுவே மிக அதிகமான ஒரு எண்ணிக்கை என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களுடைய சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாகவும் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அதிகாரிகளுடைய இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மீனவர்கள் அங்கு சிறையில் இருக்கும் காலத்தை நீட்டிக்க வழி செய்வது மட்டுமல்லாமல் ஏற்கனவே துயரத்தில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி வருகிறது, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பிற்கு வழிவகுக்கிறது என்பதை இந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 14 மீனவர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக இலங்கை வசம் இருக்கக்கூடிய 350 மீனவர்களையும் மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்களையும் உடனடியாக மீட்டிட துரித நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டி இது தொடர்பான துரித நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளில் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.